10 நிமிடத்திற்குள்ளான வாழ்த்து தான். ஓகே, முதல்ல எல்லாரும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. 10 நிமிடத்திற்குள் வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் எங்களை வாழ்த்துவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்றால் அதற்கு மேல் வாழ்த்த முடியாது என்ற பொறாமையில் அல்ல, அதிகமான பெண்குல பெருமையினால் தான் வாழ்த்த முடியல. ஏன்னா நிறைய பெருமைகளை பெண்கள் அடங்கி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம 10 நிமிஷத்துக்குள்ள வாழ்த்த எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அதனால இப்போ உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து என்ன ஒரு 5 நிமிஷத்துல என்ன முடியும்னா என்ன முடியுமா? என்ன முடியாது. அது போல பெண்களின் சிறப்பை 10 நிமிடத்துல எடுத்துரைக்க முடியாதுதான். ஆனா லைட்டா உங்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புறேன். ஓகேவா? சில வேத பெண்மணிகளோடு கூட ஒப்பிட்டு சொல்லலாம்னு விருப்பப்படுறேன். எந்த பெண்ணிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது ஆகார் அடிமை பெண்ணாகிய ஆகாரிலிருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கேன். என்னடா சாரால தானே சொல்லுவீங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். அடிமை பெண்ணாகிய ஆகாரிலிருந்து ஆரம்பிக்கிறேனே. ஓகேவா? அடிமை பெண் என்ற பெயர் இருந்தாலும் அந்த பெண்மானிற்குள் வெளிப்பட்ட பெண் சிங்கத்தை புகழட்டுமா? அது என்ன பெண் சிங்கம் நீங்க கேட்கலாம். கணவனே குடும்பமே நியாயமான காரணங்களுக்கு கைவிட்டாலும் கூட கிளம்பும் போது பெண் சிங்கமாதான் பெண் மானாதான் அவங்க இருந்தாங்க. யாரு? ஆகார் பெண் மானாக இருந்தாங்க. வனாந்திரத்துல போகும் பொழுது வனாந்திரத்தின் கொடுமை அவர்களை வாட்டி வதைப்பதை விட தனிமை வாட்டி வதைத்தாலும் கூட அந்த தனிமையிலும் மரணம் என்ற அந்த தவறான முடிவுக்கு அவங்க போகவில்லை. அது என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. சோ அந்த இடத்துல பெண் சிங்கமாக வெளிப்பட்டாலே அதை போற்றுகிறேன். தண்ணீரை மாத்திரம் அல்ல, நம்பிக்கையே உறிஞ்சி விடும் வனாந்திரத்தில் பிள்ளை பாசமும் கண்ணை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அவங்க தவறான மரணக்குடியில் தன்னை தள்ளி விடாம காண்பவருக்காக காத்திருந்தாங்களே. யாரு? காண்பவருக்காக காத்திருந்தாங்களே. அந்த வீர மங்கையை இந்த பெண் தினத்துல நான் பாராட்டுகிறேன். அந்த 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 உதாரணம் பெண்மணியாக அவங்களை எடுத்துக்கிறேன். இந்த காலத்து பெண்மணிகளுக்கு கோடை முடிவை எடுக்கிற நிறைய பெண்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அந்த கோடை முடிவுக்கு போகக்கூடாது என்பதற்கு யார் சாட்சியா இருக்கிறார்? இந்த ஆகார். என்ன முடிவு வந்தாலும் நான் காண்பவரை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறேன், பிள்ளையை போட்டுட்டு உட்கார்றேன், அவரு தான் எனக்கு செய்யணும். அந்த வனாந்திரத்தின் கொடுமை, தனிமை எத்தனை வாட்டி வச்சாலும் மரணத்தை அவங்க ஒரு முடிவாக எடுக்காம இருக்கிறது இந்த காலத்து பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அதனால முதல்ல நான் காட்டுகிறது யாரு? ஆகார். அடுத்ததாக அழகிய முத்து மாலைகளை உதிர்ப்பது போல் முத்து கண்மணி குழந்தைகளை உயிரை வரிசையாக உதிர்த்த கொடூரன் பார்வோன் கைக்கு எபிரேய குழந்தைதான் என்றாலும், நோட் பண்ணீங்க, எபிரேய குழந்தைதான் என்றாலும் தெரிந்தும் இரக்கமுற்று காப்பாற்றி அதன் மூலம் 400 வருட அடிமைத்தன பெட்டிற்குள் தவித்த லட்சக்கணக்கான இஸ்ரவேலரை காக்கும் தலைவனை, ஆம் அந்த அழகிய முத்தை காத்த அந்த 400 பெட்டிக்குள் எடுத்து காப்பாற்றின அந்த பார்வோனின் குமாரத்தி, பெயர் கூட தெரியாத அந்த பார்வோனின் குமாரத்தி இருக்கிறாளே, அவளை இந்த நாள்ல நான் போற்றுகிறேன் இந்த பெண்கள் தினத்துல. ஏன் தெரியுமா? உண்மையிலேயே அந்த 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 மங்கை முன்னாடி பார்த்தது வீர மங்கை, இந்த மங்கை இரக்கம் உள்ள மங்கை. ஹல்லேலூயா. அந்த இரக்கம் ஜாதியை பார்க்காது. இந்த காலத்துல பெண்களுக்கு தேவையான குணங்கள் ஜாதியை பார்க்காது. எபிரேயன், இஸ்ரேல், அந்த வந்து எகிப்து அப்படின்லாம் அவங்க பார்க்கல. அவங்க ஜாதியை பார்க்காம அந்த நீங்க வசனத்தை வீட்டு நீங்க போய் நிதானமா அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க. ஜாதியை பார்க்காம அவங்க வந்து அந்த இரக்கம் முற்றுன்னு அந்த வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கும். அந்த இரக்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை. பெண்களுக்குள்ள அந்த குணம் ஒரு கௌரவத்தை பார்க்காது. இரக்கம் வந்துருச்சுன்னா கௌரவம் இருக்காது, கௌரவத்தை பார்க்காது, ஜாதியை பார்க்காது, பாசத்தை மட்டுமே காணும். ஆமே. இந்த பெண்ணை இந்த நாட்டில் இந்த பெண்கள் தினத்துல நான் வந்து வாழ்த்துகிறேன். ஏன்னா ஒரு பெண்ணின் குணங்களான அந்த அடையாளங்களான இரக்கம், கருணை இவைகளை மறந்த இந்த காலத்துல இவங்களை மறந்து வாழ்கிற பெண்களுக்கு இந்த பெயர் தெரியாத இந்த பார்வோனின் குமாரத்தி ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார். கரெக்டா இல்லையா? இந்த ஓகேவா? இதை நம்ம இன்னைக்கு இந்த பெண்கள் தினத்துல ஒரு இதுவா எடுத்துக்கலாம். பெண்களுக்கு என்ன குணம் வேணும்? வீரமும் வேணும், கருணையும் வேணும், இரக்கமும் வேணும் என்பதற்கு இந்த பார்வோனின் குமாரத்தி ஆகார் உதாரணமா இருந்தாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு மகதலேனா மரியாள். எல்லாருக்குமே தெரியும் மகதலேனா மரியாளை குறிச்சு. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். வயிற்றில் சுமந்த மரியாளை நான் காட்ட போறேன். ஆனா இந்த மகதலேனா மரியாள் இதயத்தில் சுமந்தவர். இயேசுவை அறிந்தால் மட்டும் போதாது, ஒரு மனிதன், ஒரு ஆணும் கூட இயேசுவை இதயத்தில் எப்படி சுமக்க வேண்டும் என்பதற்கு இந்த பெண்மணி சாட்சி. பாவத்தை சுமந்த இந்த பெண்மணியினுடைய இருதயத்தில் இந்த பாவத்தை எடுத்து போட்டு அந்த இருதயத்தில் இயேசுவை அமர்த்தி கொண்டு இனி பாவம் செய்யாத இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாலே இந்த பெண் ஒரு பெரிய சாட்சி இந்த பெண்கள் தினத்துல. ஓகே, மகதலேனா மரியாள். அடுத்து ஒரே ஒரு பெண்ணை தான் காட்டி முடிக்க போறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற டைமும் 10 நிமிடம் தான். அந்த ஒரே ஒரு பெண்ணை காமிச்சா ஒட்டுமொத்த பெண்குல பெருமைக்கே சாட்சி. யாரவங்க? அந்த ஒரு பெண்ணை காட்டினால் ஒட்டுமொத்த பெண்குலத்துக்கே பெருமை.
அந்த அந்த ஒரு பெண்ணையும் கடைபிடித்து நடந்தா தங்க வாழ்க்கை அந்த பெண்ணை பார்த்து கடைபிடித்து நடந்தா ஒவ்வொரு ஆணிற்கும் கூட பெருமை. ஹல்லேலூயா. அந்த பெண் யாரு? நீங்களே சொல்லிட்டீங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள். ஆமாங்க, வானத்தில் இருந்து பார்த்தால் பூமி தான் தாழ்ந்த இடம். இவர் வாழ்ந்த காலத்திலோ அதை விட தாழ்மை உள்ளவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடி வாழ்ந்த ஒருவர் இந்த மரியாள். ஒரு பெண்ணிற்கு தேவையான தாழ்மை, பொறுமை என்ற காரியம் இவங்க கிட்ட அதிகமாக காணப்பட்டது. இதன் ரொம்ப என்ன கவர்ந்துச்சு, அந்த தாழ்மை இருந்ததுனாலதான் தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இவருக்கு இயேசுன்ற அந்த பொக்கிஷத்தையே கொடுத்து உயர்த்தினார் அந்த பிதாவாகிய தெய்வம். அதனால இந்த பெண்மணியை காட்டினாலே போதுங்க, எல்லாரும் எல்லா பெண்களுக்கும் பெருமை வந்து சேர்ந்தோம்னு சொன்னது 100% உண்மைங்க. எதையும் தாங்கும் இதயம் இருந்தும் தன் மகனின் சிலுவை மரணம் என்ற அந்த பட்டயம் உருவி குத்தினாலும் கூட இருதயத்தை சிமியோன் சொன்னதுபடி உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி குத்துன்னு சொல்லப்படும். அது எல்லாத்தையும் தாங்கினாலும் கூட எல்லாவற்றையும் பொறுத்து காத்து தாழ்மை உள்ளவராக தன் பிள்ளைக்காக அவங்க இருந்தாங்களே, இவங்களை போற்றாமல் இருக்க முடியுமா? அந்த பெண்கள் தினத்துல இவங்களை போற்ற ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஒரு பெருமையும் வந்துவிடும், பொறாமையும் வந்துவிடும். ஏன் பொறாமை? அந்த காலத்துல அந்த பெண்களுக்கு இந்த மாதிரி இயேசுவை சுமந்தாரு, எங்களால் அதை சுமக்க முடியலையேன்ற அந்த பெருமை, பொறாமை அந்த காலத்துக்கு வந்திருக்கும். பெருமை எப்படி தெரியுமா வருது? ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இவரை குறிச்சு பெருமை வந்துடும். ஏன் தெரியுமா? எங்களுடைய பாரங்கள்லாம் சுமக்கிறதுக்கு ஒருத்தர் உங்க வயிற்றுல பிறந்தாங்களே, அந்த ஒருத்தர் யாரு? பெண்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமக்கிற ஒருத்தர், அந்த இயேசுவை பெற்றெடுத்த அந்த பெண்மணி, அந்த உன்னத பெண்மணி. அவர் நினைச்சு எல்லா பெண்களும் உண்மையிலே பெருமைப்படுவாங்க. உண்மையிலே இதை முடிக்க போறேன். இந்த பெண்மணியை நினைச்சா ஒரு பெண் மாத்திரம் அல்ல, ஒரு ஆணும் பெருமைப்பட முடியும். ஆமென். தாழ்மையும் பொறுமையும் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த பெண்ணை பார்த்து வந்து விட்டால், பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணின் பின்னாடி இருக்கிறது உண்மையிலே இந்த மாதிரி குணங்கள் உடைய பெண்கள் தான் அவங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி குணங்களுடைய பெண்கள் ஒவ்வொரு ஆணின் பின்னாடி இருக்கிற பெண்கள். அல்லேலூயா. அந்த பெண்கள் இந்த மரியாளின் குணத்தை உடையவர்கள். இந்த மரியாளின் குணம் ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஆண் விசுவாசிக்கு வந்துட்டா, ஒரு பெண் விசுவாசிக்கும் வந்துட்டா அவங்க பெரிய ஊழியர் ஆகலாம். ஒரு பெரிய ஊழியருக்கு இந்த மரியாளின் குணம் வந்துவிட்டால் பெரிய பரிசுத்தவான் ஆகலாம், இயேசுவின் உண்மை சீடனாக மாறலாம். இதை விட வேற ஒரு உதாரணம் என்ன? இந்த ஒரு பெண்மணியை சொல்லும்போது எல்லாரையும் சொன்ன மாதிரி இருக்கா? இதோடு நான் முடிக்கிறேன். இந்த குணங்கள்லாம் ஒவ்வொரு பெண்கள்கிட்ட மாத்திரம் இல்ல, நமக்கும் வேணும் என்பதை இந்த பெண்கள் ஞாபகப்படுத்தி, ஒவ்வொரு ஆணுக்கும் வேணும் என்பதை ஞாபகப்படுத்தி நான் முடிக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே. காட் பிளஸ் யூ ஆல்.